வணக்கம். இந்த வீடியோல சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இத நிறைய போட்டித் தேர்வுகள கண்டிப்பா கேட்பாங்க. நல்லா கவனிச்சுங்க. நீங்க எந்த ஒரு எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற ஐஏஎஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதனால நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்றோம், மெனி அ மேன் அப்படின்னு சொல்லிட்டு. மெனி அ மேன். இப்போ இதுக்கு பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்படி கொடுத்துட்டு மெனி அ மேன் டேஷ் ஹிம்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ இந்த வேர்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபாலோ, ஃபாலோஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அல்லது வேற எப்படி சொல்லணும்னா ஹேஸ் ஃபாலோ, அல்லது இப்போ கவனிச்சுங்க, இது ஒரு ஆன்சரா கொடுக்குறோம், இது ஒரு ஆன்சரா நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஹவ் ஃபாலோடு. ஃபர்ஸ்ட் இங்க இந்த ரெண்டுல எது வரும் அப்படிங்கறது பாருங்க. இது ரெண்டுல என்ன வரும்? மெனி a man follow him follows him அப்படின்னா மெனி a man அப்படிங்கிறது நம்ம ஒரு சிங்குலர் சப்ஜெக்டா தான் எடுத்துக்கணும். இங்க மெனிங்கிற வேர்டு இருந்தாலும் மேன் இந்த சிங்குலர் சப்ஜெக்டா தான் நம்ம எடுத்துக்கணும். சோ ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். மெனி a man follows him அப்படிங்கிறது கரெக்ட். ஓகே, பட் இந்த மெனி a manங்கிறது எந்த ஒரு மீனிங்கை கொடுக்குது அப்படின்னா, இதை எப்படி நம்ம சொல்றோமோ மெனி மென் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதோட மீனிங் தான் இந்த பிரேஸ்க்குரிய மீனிங். ஓகேங்களா? சோ இட் டேக்ஸ் ஒன்லி த சிங்குலர் verb. இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ல எது கரெக்டான, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் பாருங்க. இது நான் சொல்லிட்டேன், இது வந்து சிங்குலரா தான் எடுத்துக்கணும். அப்படின்னா ஹேஸ் ஃபாலோடு வருமா, ஹாவ் ஃபாலோடு வருமா? ஹேஸ் ஃபாலோடு தான் கரெக்ட். ஏன்னா ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர் verb. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.